அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினாலயா இல்ல இந்த மோந்தா புயலோட பின்விளைவா? வெப்பச்சலனம் நாளை என்ன ஆக போகுதுன்னா, தமிழ்நாட்டின் ஊடாக வெப்ப காற்று, அதாவது குளிர்ந்த காற்று பயணிக்கும். அதாவது தெற்கிலிருந்து பயணிக்கும் காற்று, தெற்கிலிருந்து பயணிக்கும் காற்று. ஏன்னா நிகழ்வு வடக்க போயிடுச்சு. நாளைக்கு மாலை எல்லாம் எங்க நிகழ்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராமகுண்டம், அதாவது ராய்ப்பூரே போயிடும். நாளைக்கு மாலை ராய்ப்பூர்ல இருக்கும். அதாவது சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர். ராய்ப்பூர், ஆமா, நாக்பூர், ராய்ப்பூர் மற்றும் நாக்பூர், மகாராஷ்டிராவோட நாக்பூர் பக்கத்துல, அதாவது அந்த பக்கம் நாக்பூர்ல, ராய்ப்பூர்ல தலைநகர் பகுதி வழியா அப்படியே நீங்க பீகார் வரைக்கும் போய், பீகார்ல இருந்து அஸ்ஸாம் போய் அது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போக போகுது. இது 12.5 டிகிரி வட ஆச்சு, அதாவது 13 டிகிரி என்பது மோந்தா புயல் தான். இந்த மோந்தா புயல் தான் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் வழியா போன்னு சொல்றீங்க? புயல் இப்போ நிகழ்வை கரை ஏறியதும் புயலாக கரையேறும். புயலாக கரையேறியதும் அடுத்தது கம்மம் மற்றும் அந்த தெலுங்கானா பகுதி, கம்மம், வரங்கல், நல்கொண்டா, ராமகுண்டம், இந்த பகுதியெல்லாம் போகும்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா. ராய்ப்பூர் போனோம்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். ராய்ப்பூர் தாண்டி அது சத்தீஸ்கரோட வடக்கு பகுதிக்கு போனோம்னா ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா மாறிடும். அப்புறம் லோ பிரஷர் ஏரியாவா தான் மேற்கு வங்கத்து மேல பயணிக்கும். லோ பிரஷர் ஏரியாவா மேற்கு வங்கத்துல பயணிக்கும் பொழுது மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு தகவல்லாம் வரும் பாருங்க. அந்த டார்ஜிலிங், அதாவது மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் மலைப்பகுதியில் இந்த புயலோட விளைவுகளால வருமா சார்? அது இந்த புயலோட செயலிழந்த தாழ்வு பகுதியாக அங்க இருக்கும். செயலிழந்த தாழ்வு பகுதி, செயலிழந்து வீக் ஆகி போய் தாழ்வு பகுதியா அங்க போயிட்டு இருக்கும். அதனால போய் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி, அதே போல நேபாளத்தை ஒட்டிய, அதாவது பீகாரோட வடக்கு பகுதி, நேபாள எல்லையோர பகுதி, அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா போய் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு பிரம்மபுத்திராவிலையும் ஏற்படுத்தும். பிரம்மபுத்திராவில ஏற்படுத்த போகுது. பிரம்மபுத்திரா, அப்புறம் கங்கை சமவெளியில ஏற்படுத்த போகிறது. அடுத்தபடியாக இது நம்முடைய மகாநதி, ஒடிசாவோட ஹீராகுட் நதி மகாநதி, அதே போல கோதாவரி, அப்புறம் கிருஷ்ணா, இதுல இருந்து தொடங்குது. மகாநதி எல்லாம் பெரிய நதி, எல்லாம் வெள்ளப்பெருக்கு கிடையாது, அந்த வழியாக பயணிக்கிறது. இப்ப வெள்ளப்பெருக்கு ஆபத்து எதுன்னா கிருஷ்ணா தான் வெள்ளப்பெருக்கு. விஜயவாடா நாளைக்கு இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஆபத்து. நாளை இல்ல, இப்பவே தொடங்கிடுச்சு. நாளை காலை வரைக்கும் முன்னெச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணா மாவட்டம், மேற்கு கோதாவரி மாவட்டம், கிழக்கு கோதாவரி மாவட்டத்துல தான் இந்த புயல் கரை கிடக்குது. இப்ப எப்படி கிழக்க இருக்கக்கூடிய மழை நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்துச்சோ, கிழக்கே இருக்கும்போது நெல்லூருக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ, அதே போல காக்கிநாடாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய, ஏனாமுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமலாபுரத்தில் இப்ப கரையை கடக்கக்கூடிய புயல் அமலாபுரத்துல காற்று மட்டும் தான் கொடுக்கும், மழை இருக்காது. மழை மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள்ல தான் இருக்கும். அது அப்படியே கம்மம், வரங்கல், நல்கொண்டா, ராமகுண்டம் மற்றும் அது அப்படி அந்த பகுதியில தான் இருக்கும். சிவகுமார், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த புயல் நீங்க உயரம் எவ்வளோன்னு சொன்னீங்க. அதே போல் இந்த கடலுக்கு கீழே நீரோட்டங்களை அந்த புயல் எவ்வாறு அது உறிஞ்சி, அந்த புயலோட அந்த அகலம், வட்டம் மிக பெரிய அளவில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு, இது தமிழகத்தில் புயல் கரையை கடப்பது போல் அந்த மழைப்பொழிவு 3 நாட்களாகவே இந்த நிகழ்வு இருந்துகிட்டே தான் இருக்குது. புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலுமே இது இந்த மழைப்பொழிவானது தொடர்ச்சியாக நேற்று இரவு ஒரு 7 மணிக்கு தொடங்கியது. இன்று ஒரு 5 மணி வரை இப்போது ஒரு 5:30 மணி வரை அதே போன்றுதான் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கடலுக்குள் இந்த நீரோட்டத்தை உறிஞ்சியதான் காரணமா, இல்ல அது உயரம் கம்மியாக இருப்பது காரணமா சார்? புயலோட குணம் என்னன்னா, புயலோட பணி என்னன்னா, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமாக பதிந்து அந்த கடல்ல இருக்கக்கூடிய அதாவது வெப்பத்தால் அது ஆவியாகிட்டே இருக்கும். நீராவி எப்பொழுதுமே ஒரு குளத்துல பாத்தீங்கன்னா, அதிகாலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆவி வந்துட்டே இருக்கும். ஏன்னா வெப்பத்தை வெளியிடும் அதிகாலையில, பகல்ல எல்லாம் உள்ள வாங்கிக்கும், இரவுல வெளியிடும். அப்போ ஆவி வெளியாகும். அதே போலதான் கடல்லையும் ஆவி வெளியாகும். அந்த ஆவியை கடல் மேற்பரப்புல பரக்கூடிய காற்று அள்ளிட்டு வரும். அது அள்ளிக்கிட்டு இதுலயும் சுழன்று அப்படியே நம்ம நோக்கி வீசும். ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும் போது இந்த புயல் சுத்தி எங்க வீசுன்னு பாத்தீங்கன்னா, விஜயவாடாவில வீசும், மசூலிப்பட்டத்துல வீசுது, இப்ப ஓங்கோல்ல வீசுது. அங்க வீசுறது நேரடியா தெற்கு நோக்கி இப்ப திருவள்ளூர் வரைக்கும் வருது. ஆனா நீங்க திருவள்ளூருக்கு வரக்கூடிய இந்த காற்று எங்க இருந்து வருதுன்னா, மசூலிப்பட்டினத்துல நுழைஞ்சு விஜயவாடா போய் ஓங்கோல், தெனாலி வழியாக கடற்கரை ஓரமாக அது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை பகுதிக்கு இப்ப வருது. அங்கெல்லாம் குளிர்விப்பதற்கு காற்று இல்ல. ஏன்னா அங்கிருந்து வட இந்தியா இமயமலை பகுதியிலிருந்து குளிர்விக்கிறதுக்கு காற்று இல்ல. அதுக்காக எங்கிருந்து வருதுன்னா, அரபிக்கடல் நிகழ்வு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அது அரபிக்கடல் நிகழ்வு தெற்கு புறமாக கேரளா வழியா அனுப்பிட்டு இருக்கு, கர்நாடக வழியா அனுப்புது. அது இந்த பக்கம் குளிர்விக்குது, தெற்கு புறமா குளிர்விக்குது. குளிர்விக்க சாதக காற்று இல்லாதனால எங்க கிடைக்குதுன்னா, தெற்கு புறம் கிடைக்குது, மேற்கு புறம் கிடைக்குது. இந்த தெற்கு புறம் மேற்கு புறத்துல குளிர்விக்குது. இது வடக்க போக 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 அது குளிர்விக்கும் இடமும் அது காற்றோட இங்க வராது.
விஜயவாடாவில இருந்து இப்ப சென்னை வரைக்கும் வருது. கரையை கடந்து போச்சுன்னா இங்க வராது. அது கம்மம் போயிட்டுனா விஜயவாடா வரைக்கும் தான் வரும். ராய்ப்பூர் போயிட்டுனா கம்மம் வரைக்கும் தான் வரும். இல்ல இங்க மழைப்பொழிவு அதிகமா இருந்ததுக்கு என்ன அங்க கச்சிவாக்கம், எண்ணூர், திருவொற்றியூர் இந்த மாதிரி 12 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கு தருணத்து. இந்த வட சென்னை பகுதியை பொறுத்தவரை 12 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கு. இதற்கு காரணம் வந்து இந்த புயலோட அந்த தண்ணீரை உறிஞ்சும் தன்மையை திடீரென அதிகரிச்சதா வழக்கமான அப்படி இல்ல. அதாவது புயல்ல வந்து பாத்தீங்கன்னா வட்டமா சுத்தும் பொழுது அதுல இருந்து மேல எழுப்பி மேல விசிறப்படும். அது அப்படியே வட்டமா புயலோட சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் வந்து நீராவியல் ஆனதான். இடையில வெற்றிடம் இருக்கும். வெற்றிடத்தை சுத்தி ஒரு சுவர் இருக்கும். சுவரோட அகலம் என்ன கண்ணு தான். அதான் கண். அது வந்து கூடுதலா இருக்கு. இந்த புயலோட கண் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் இதோட கண்ணோட அகலம். நீங்க எல்லாம் படத்துல பாத்துருப்பீங்க, 150 கிலோமீட்டர். அதனால அதோட வெளி சுற்று வந்து கரையை தொடுது, ஒங்கோல தொடுது. இப்ப வெளி சுற்று அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விட்டம் அதிகமான, இப்ப தலையை தட்டி சப்பையாக்கி வடமேரி ஆக்கிட்டு சொன்னாலே அதே தான். அப்படி ஆயிடுச்சு. அப்ப உள்ள இருக்கக்கூடிய சுவர் வழியாக உறிஞ்சி மேல் அனுப்பும். சுழன்று கொண்டே கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில சுழன்று கொண்டு அப்படியே விசிறிவிடும். விசிறி விடும் பொழுதுதான் அந்த நீராவி இங்க வர்றதுதான் இங்க குளிர்விக்கிறது. இது புயல் வடக்க போகும் பொழுது இங்க வராது நீராவி, நெல்லூரோட நின்றுக்கும். இன்னும் கொஞ்சம் வடக்க போகும்பொழுது ஓங்கோட நின்றுடும். இன்னும் கொஞ்சம் வடக்க போகும்போது விஜயோட நின்றுடும். ஆனால் இது கரையை கடக்கும் பொழுது நின்று நீடித்து நிதானமாக கரையை கடக்கும் என்பதனால தொடர்ந்து ஒரே இடத்திற்கு அதிகமான நீராவி அனுப்பி கொண்டே இருக்கும். ஒரே இடத்துல குளிர்வித்துக் கொண்டே இருக்கும். கரை ஏறும் பொழுது பெரும்பாலும் இரவு நேரமாக இருக்கிற காரணத்தினால நிறைய குளிர்ச்சி தன்மை இருக்கும். பகல்ல தான் தரை வெப்பமா இருக்கும், இரவு நேரம் குளிர்ச்சியா இருக்கும்.